ஃபுட் கிரேவிங்ஸ் பார்ட் 2. ஹாய், ஐம் டாக்டர் லாவண்யா, ஆயுஷ் கன்சல்டன்ட். நம்ம உடம்புல சில ஊட்டச்சத்துக்கள் குறையறத ஃபுட் கிரேவிங்ஸ் ஒரு சைன் மாதிரி காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் சாக்லேட் சாப்பிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு உடம்புல மக்னீசியம் சத்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கால்சியம் சத்து கம்மியா இருக்கவங்க ஃப்ரைடு ஃபுட் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ட்ரிப்டோபன் சத்து கம்மியா இருந்துச்சுன்னா அதிகமான ஸ்வீட்ஸையும், சிலிகான் சத்து கம்மியா இருந்துச்சுன்னா அதிகமான சால்ட் ஐட்டம்ஸும் லைக் பண்ணுவாங்க. சில பேர் இட்லி தோசை சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்க, திரும்பவும் கார்போஹைட்ரேட் ஃபுட் மேல ஒரு கிரேவிங்ஸ் வரும். இது நம்ம உடம்புல நைட்ரஜன் சத்து கம்மியா இருக்கிறதால இந்த மாதிரி நடக்கும். சோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிரேவிங்ஸ் இருக்குன்னு பாருங்க, என்ன டிஃபிஷியன்சின்னு தெரிஞ்சுக்காங்க, அதுக்கேற்ற மாதிரியான ஃபுட் சாப்பிடுங்க. இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம்னா, ஆஸ் யூஷுவல் பேலன்ஸ்டு டயட். உங்க ஃபுட்ல கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபேட், ஃபைபர் இப்படி சரிவிகிதமா இருக்கணும். நிறைய தண்ணி குடிங்க. சில பேருக்கு தாகம் அதிகமா இருக்கும், பசி நினைச்சிட்டு போய் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி அதிகமா பசி எடுத்து போய் சாப்பிடாதீங்க. உங்களே அறியாம இன்டேக் அதிகமா ஆகும். நைட்டு கண்டிப்பா தூங்குங்க. சரியா நீங்க தூங்கலன்னா கார்போஹைட்ரேட் ஃபுட் மேல கிரேவிங்ஸ் வரும். இது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெயிட் போட வச்சிடும். ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்க கார்டிசால் ஹார்மோன் ஹை கலோரி ஃபுட்டா சாப்பிட தூண்டும். ஃபைனலி ஷிஃப்ட் த ஃபோக்கஸ். நீங்க வீட்ல இருக்கும்போது இந்த மாதிரி கிரேவிங்ஸ் வருதுன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு கார்டனிங் ஒர்க் இல்ல கிளீனிங் ஒர்க் இப்படி உங்களை என்கேஜா வச்சுக்கோங்க. இல்லைன்னா வெளியில வாக்கிங் போங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த ஃபுட் கிரேவிங்ஸ்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வெளியே வரலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஈட் ஹெல்தி அண்ட் ஸ்டே ஹெல்தி. நன்றி, வணக்கம்.